கார் ஓட்டின்னு போகும்போது என் நண்பர் சஞ்சயை பார்த்தேன். நாம சின்ன வயசுல பார்க்கும்போது சஞ்சய்க்கு ஒரு 40 வயசு இருந்துச்சு. எனக்கு ஒரு 15 வயசு இருந்துச்சு. அவன் நல்லா முடி இருந்துச்சு, நல்லா ஷைனிங்காக, நல்லா கருப்பாக வச்சுருப்பான் முடிய. கண்ணாடி தான் போட்டு சுற்றுவான்ப்பா. விதவிதமான சைக்கிள், அட்லாஸு, அதுக்கப்புறமா சில டைமில் அவர் சைக்கிள் கூட எடுத்து ஓட்டுவான். சைக்கிளே கிடைக்கலாம் டயர் எடுத்து ஓட்டின்னு போவான். சஞ்சய் மேலே எனக்கு அவ்வளோ பாசம். ஆனால் இன்னைக்கு சஞ்சயை பார்க்கும்போது முடியெல்லாம் கொட்டி போய் கருப்பாயி, அழுக்கு துணி போட்டு சொட்டை ஆகி, பக்கத்தில் முடி வந்து வெள்ளை முடி ஆகி ரொம்ப அழகாயிட்டுக்கான். பரவாயில்ல, எனக்கு மனசு இல்லை சொல்றதுக்கு அவன் இப்படி ஆயிட்டானே. ஆனால் அன்ப சஞ்சய் தான் முக்கியம். அப்பா அம்மா யாருக்குடா முக்கியம்? என் நண்பர் சஞ்சய் இருக்கிறான். போனா ஒரு 90 சொல்லுவான். அப்படியே கொஞ்சம் பிரியாணி குஷ்கா கிஷ்கா இருந்தா சொல்லுவான். அவன் வாங்கி கொடுக்குற குஷ்கா பிரியாணிக்கு பார்த்தா நான் சொல்ல, அவன் மேல தண்ணி பாசம். சைக்கிள் நான் கூட டயர்ல தண்ணி ஓட்டுறான், ஓட்டின்னு வரான் பாத்தியா வயலுக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சஞ்சய் கிட்ட. சஞ்சய் கவலைப்படாதடா, முடி கொட்டி போயிடுச்சு, கருப்பாயிட்டு கவலைப்படாதடா. நீ கருப்பா இருந்தாலும் கருப்பு அரவிந்த் சாமிடா. நீ கருப்பு அரவிந்த் சாமி. முன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா என் நண்பா சஞ்சய். சஞ்சய் இந்த லுக்ல சஞ்சய் நீ வந்து எப்படி தெரியுமா, ரஜினிகாந்துக்கான மேல இருக்குது. சஞ்சய் கிட்ட பிடிச்சது அந்த டீ தான். அந்த டீ குடிச்சிட்டு ஒரு பீடி அடிக்குவாருப்பா சஞ்சய். வேற லெவல் அவரு. பீடி அடிச்சுட்டு பாதி தூரம் வீட்டுக்கு போறதுக்குள்ளே இன்னொரு பீடி பத்த வைக்குவார் பத்தியா. அங்கதான் சஞ்சய் நிக்கிறது. ரொம்ப பீடி பிடிக்காதா சஞ்சய்? முடி கொட்டி போயிடும். ஆல்ரெடி கொட்டி தான் போயிட்டு இருக்குது, பக்கத்துல கூட முடி கூட கொட்டி விடுவோம்டா. உங்க அழகுக்கு எத்துக்காதரா சஞ்சய். நீ கருப்பு அரவிந்த் சாமிடா. நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா சஞ்சய். சஞ்சய் 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 மை காட். சஞ்சய் சஞ்சய்க்கு பிடிக்காத ஆண்டிங்களே இல்லை, கிழவிங்களோ இல்லை. எல்லா கிழவியும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா மச்சான். தப்பு கிழவிங்களுக்கு உன்னை பிடிக்கும், அதுதான்.